Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம vegetable paya எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்திக்குலாம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போறோம். அதனால உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பீஸ் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிற போகிறோம். இதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது 3 சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே அரைக்கும்போது ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருந்தோம். இது ஒரு 2 பச்சை மிளகா, மொத்தம் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தக்காளியை அவாய்ட் பண்ணிவிட்டு லெமன் சாறு கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பீஸ் பீன்ஸ் கட் பண்ணி வச்சது, ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் காலிஃப்ளவர், இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, மருந்து அதிகமாக தெளிச்சிருப்பாங்க. இது கூட ஒரு கேரட். இப்போ 4 வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிற போகிறோம். அந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியணும்னா இந்த காயெல்லாம் குக்கரில் போட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 3/4 பதம் வர வரைக்கும் வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இல்லைன்னா க்ரீம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம்.
இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட வெஜிடபிள் பாயா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி ஆப்பத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சேனல்லே சாஃப்டான ஆப்பமும் சாஃப்டான சப்பாத்தியும் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட வெஜிடபிள் பாயா ரெடி ஆயிடுச்சு. இது சூடான ஊத்தப்பம், இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.